උඩින් ඉන්නව හැන්විකා ඔයාට කොහමද? මට මම උඩින් ඉන්නවාදී ලක්ෂ්මී. මම දැන් කියන්නේ යන්නේ ඉවරුනේ ස්පීච් ගැන. මම විශ්වාස කරනවා ඒ ඔක්කොමලා ඒ ස්පීච් එක උනන්දුවෙන් අහගෙන හිටියා කියලා. දැන් මම ඒ ස්පීච් එක ඉදිරිපත් කරපු බියුලාට ස්තුති කරනවා. ඊළඟ වැඩසටහන මොකක් වේද ලක්ෂ්මී? අපි දැන් බලන්න යන්නේ ඩ්‍රාමා එක. එතද ඩ්‍රාමා එකක්ද? මම නම් හරි ආසාවෙන් ඉන්නේ මගේ දක්ෂ යාළුවන්ගේ ඒ ඉදිරිපත් කිරීම බලන්න. ඔව් මම ඒ ඩ්‍රාමා එක බලන්න ඉවිසිලා නැතුව ඉන්නේ. හරි අපි වෙඩි කතාව නැතුව මේ වේදිකාව අපේ ඩ්‍රාමා ටීම් එකට බාර කරමු. එහෙනම් මේ වේදිකාව බාර ගන්න ඩ්‍රාමා ටීම් එකට ඉදා සාදරයෙන් ආරාධනා කරනවා. அமைதிபுரம் எனும் கிராமத்தில் வருடான தேர் திருவிழா இடம்பெறுகின்றது. அந்த திருவிழாவின் ஒரு பகுதியில் தீமிதிப்பு இடம்பெறவுள்ள நிலையில் ஆதித்யாவினுடைய அம்மாவும் தீமிதிக்க வரும் காட்சி. ஆதி வாப்பா எல்லாம் தீ மிதிச்சுட்டு வராங்க. உங்க அம்மா தீ மிதிச்சுட்டு வருவா. அவளுக்கு காணாம வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். சரி வாங்கப்பா. ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மா உங்களுக்கு ஏமா தேவையில்லாத வேலை? வீட்டுல சமைக்கிறப்ப ஒரு அடுப்பு சுட்டே தர மாட்டீங்க. இப்போதைக்கு நான் தீயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆதி அப்படின்னா சொல்லக்கூடாதுப்பா. ஏன்னா அப்பா உங்க அம்மா மட்டும் இல்ல, அவளுக்கு வந்து ஆதி பிராசக்தியே வந்து குடியிருக்காப்பா. என்ன சொல்றீங்க? ஆமா ஆதி, உங்க அப்பா சொல்றதுதான் சரி. நான் தீமிதிச்சுட்டு வரக்குள்ள அந்த அம்மனே என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியாம்மா? ஆமா ஆதி, வாங்க ஆதி வீட்டுக்கு போய் நாளைக்குள்ள பூஜைக்கு ரெடி பண்ணுவோம். சரி போங்க, நாங்க வரோம். சரி ஆதி. வாங்கப்பா. அப்படியா? 5 லட்சம் ரூபாய் டிக்கெட் கொடுத்துருக்கா. ரொம்ப நன்றிங்க. அஞ்சலி சொல்லுங்க. அஞ்சலி நம்மளுக்கு 5 லட்சம் ரூபாய் டிக்கெட் கொடுத்துருக்கான். என்னது 5 லட்சமாங்க? ஆமா அஞ்சலி. பாருங்க, நேத்துதான் நம்ம கஷ்டம்லாம் தீரணும்னு வேண்டுதல் செஞ்சேன். அந்த கடவுள் இவ்வளவு சீக்கிரமா நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவான்னு நினைக்கவே இல்லைங்க. அதான் அஞ்சலி, இப்ப நீங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க, நான் ஆதியை கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன். ஆதி ஆதி. அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா ஆதி. என்ன விஷயமா? உங்க அப்பாவுக்கு 5 லட்சம் லொத்தர் டிக்கெட் விழுந்திருக்கு ஆதி. என்னப்பா சொல்றீங்க? ஆமா ஆதி, நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்ததுன்னு நான் எனக்கு வேண்டுதல் செஞ்சேன். அந்த கடவுள் இவ்வளவு சீக்கிரமா நம்ம வேண்டுதலை நிறைவேற்றினா ஆதி. அப்படியாம்மா? ஆமா ஆதி, வாங்க ஆதி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோம். சரி வாங்க போவோம். அக்கா இங்க பாருங்க, மாதா கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வருது. ஆமாக்கா, நானும் பார்த்தேன். மாதா கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரா வருது. உலகத்துல பாவம் செய்யறவங்களோட எண்ணிக்கையும் பாவங்களும் கூடி போச்சு போல. அதனால தான்க்கா இப்படி மாதா கண்ணுல ரத்த கண்ணீர் வர அளவுக்கு நம்ம மக்கள் எல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க பாரு. அதுதான் உண்மைதான்க்கா. இப்ப பாவம் செய்யறதெல்லாம் கூடி போச்சுதான். பொதுவா மாதா கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. சரி வாங்க நம்ம போவோம். நம்ம போவோம்க்கா. அம்மா என்னம்மா அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் உண்மையாம்மா? அதெல்லாம் தெரியல ஆதி. நம்ம மதத்துக்கு இருக்க மாதிரி அவங்க மதத்துலயும் அப்படி இருக்குமா இருக்கும் ஆதி. வாங்க ஆதி நம்ம போவோம். அப்படியாம்மா? சரி. என்னடா அது? நேற்று என்னன்னா அம்மா தீ மிதிக்கிறாங்க, இன்னைக்கு என்னன்னா மாதா கடல்ல இருந்து ரத்தம் வந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கடவுள் இருக்காருன்னா என்ன தோணுது? கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா இந்த மாதிரி சமூகத்துல ஏன் பிரச்சனைகள்லாம் இருக்கு? அதுலயும் கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா இதுலயும் இருக்கு இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் சொல்லி இந்த மத பிரிவுகள்லாம் இருக்கு. வாழ்க்கை நினைச்சாலே ஒரே குழப்பமா இருக்கு. ஹாய் ஆதி. சொல்லுடி. ஏன்டா நீ கிளாஸ் வரல? என்னாச்சுடா? ஓ நீ கிளாஸோ? நான் ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப குழம்பிட்டேன். அதனால கிளாஸ்ங்கிறதே மறந்துட்டேன். என்ன குழப்பம்டா? எனக்கு சொல்றா, நான் உனக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன். அப்படின்னு சொன்னா நீ கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? நான் சொல்றேன். ஐயோ நான் வரலடா. நேத்து வந்ததுக்கே உங்க அம்மா என்னை ஏசுனாங்க. இன்னைக்கு வந்தா ஏசுவாங்க. நீ வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்டவாவே நம்ம மீட் பண்ணுவோம். சரி சரி, நம்ம உடனே மீட் பண்ற பஸ் ஸ்டாண்ட் வா, நம்ம பேசுவோம். சரிடா. ஹாய். ஹாய் ஆதி. சொல்லுடா, என்னமோ போன்ல பேசணும்னு சொல்லியிருந்த. அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல திருவிழா நடந்துச்சு இல்லையா? அம்மா அவங்க வீட்டுல வராங்க. அம்மா அவங்க வீட்டுல சமைக்கும் போது ஒரு அடுப்பு சுட்டு தான் பண்ணாங்க. அவங்க என்னன்னா தீ மிதிச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்பா பழவற்றில காசு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கடவுளால நடந்துச்சா ஏதாச்சும் நடந்துச்சா ஒரு குழப்பம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த நாள் வந்து வீதியில் நடந்து போய் மாதா கட்டளை நிறைய பேர் வச்சுருந்தாங்க.
மாதாக்கடல் எடுத்தா உலக அழிஞ்சிரும் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்படி கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா ஏன் இந்த மாதிரி சமூகத்துக்கு இந்த மாதிரி செய்யலாம் இருக்கு? அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் இதை பத்தி நிறைய குழப்பம் இருக்குடா. ஆனா நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கணும் போல இருக்குடா. இந்த வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கணுமா? அதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நீ வேறடா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு எப்படி படிக்கணும்னு எனக்கு ஐடியா இல்ல. ஓ அப்படியா? அப்படின்னா நீ சரி போ, நான் பாக்குறேன். சரிடா, பாய்டா. பாய். வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. ஆனா நம்ம இங்கேயே இருந்தோம்னு சொன்னோம்னா இங்க உள்ள விஷயங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஏன் வெளியே ஊர்களுக்கெல்லாம் போய் படிக்கக்கூடாது? அங்க படிக்கிறது மூலியமா வாழ்க்கைனால என்னன்னு புரிஞ்சுக்கலாம், சமூகத்துல இருக்க இந்த அறியாமைக்கான காரணங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கே இந்த ஊரோடு போயிட்டு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி படிப்போம். பல வருடங்களாக ஆதித்யா பல தத்துவ நூல்களை கற்பதன் மூலமும் பெரிய அறிஞர்களையும் தத்துவ ஞானிகளையும் கண்டு வாழ்க்கையின் உன்னதத்தை புரிந்து கொள்கின்றார். ரொம்ப நாளா படிச்சதுல வாழ்க்கைனால என்னன்னு சொல்லி இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிறேன். வாழ்க்கைங்கிறது இவ்வளவு விஷயம் இருந்ததா? இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. ஆனா இதை நான் மட்டும் தெரிஞ்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதையே நம்ம சமூகத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. இதை சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கும் காரணம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது இல்லாம அவங்களோட வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்கும். நம்ம ஏன் முதல்ல நம்ம ஊருக்கு போய் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா நம்ம ஊருக்கு போறோம்னு சொன்னோம்னா அங்க உள்ளவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க. இன்னைக்கே நம்ம ஊருக்கு போவோம். பாட்டி 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 ஆடி வீட்ல இல்லையா பாட்டி? ஏன்டி கழுத, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டுக்கு வந்திருப்ப? ஏன் பாட்டி இப்படி யோசிச்சீங்க? நான் உள்ளுக்கு போடாதே. எங்க வீட்டுக்கு வரட்டு எங்க வாசப்படி மிச்சத்தனை நின்னு வெளியே போடி. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஐயோ இவளா, இந்த ஜாதிகார பொண்ணை என் வீட்டுக்கு போயிட்டீங்க சீக்கிரமா? நான் எங்க விட்டேன்? கத்துறோம் உள்ளுக்கு வந்து நிக்குது. இவங்க ஜாதிகாரங்க எல்லாம் ஏரியால விடுதே தப்பு. நீங்க என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா அக்கா ஏங்க என் ஃப்ரெண்ட் திட்டிட்டு இருக்கீங்க? இந்த ஜாதிகார பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டிட்டு இருக்கு தம்பி? இந்த ஜாதிகார பொண்ணா? ஏங்கா அப்படி ஜாதி மதம் எல்லாம் பிரிச்சு பாக்குறீங்க? இதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மனிதர்களை தான் இயற்கையில இருந்து ஒரு அம்சமா இல்லாம பிரிச்சுக்கிறோம். இப்படி ஜாதி மதம்னு அதுல வேற ஏங்கா பிரிச்சு பாக்குறீங்க? இதால உங்களுக்கு என்னக்கா கிடைக்க போகுது? மனிதர்களை மட்டும் பாருங்கக்கா. உன்கிட்ட சொல்றதுக்கு போயிட்டு செவிட காத்துல சங்க ஊத்திடலாம். போயிட்டு ஒரு நல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா பேசிட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் போறேன். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, அவங்க இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டு கூட வீட்டுக்குள்ள போலாம் தெரியுமா? இல்லப்பா, அவங்க சொல்றது சரி. அம்மா நீங்க வீட்டுக்கு போமா. இல்ல இல்ல, நீ என்னைய பார்த்து தானே வந்தேன். நம்ம வீட்டுக்கு போன அத்தனை பிரச்சனை நம்ம வெளியே போய் பேசுவோம். நீ இப்படியே தரமா என்ன பண்ணு போ. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. மாதாயே ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க பிரபு. யாருமா நீ என்னையும் சாவடிச்சு இருக்க? போ விட்டு. நான் சொல்லாதீங்கய்யா, 5ஓ 10ஓ போட்டுட்டு போங்கய்யா, புண்ணியமா போகும். ஓ புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? போ விட்டு. பைத்தியக்காரி பிச்சை போட வந்து தட்டை தட்டிடுவான். கொஞ்சம் கேளுங்க, ஏன் அவங்க திட்டிட்டு போறீங்க? வந்துருவீங்களே வக்காலத்து வாங்குறதுக்காக. வக்காலத்து வாங்க வரலன்னா உங்களுக்கு உண்மைனா என்னன்னு சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லி வந்தேன். பிச்சைக்காரிங்கிறீங்க, நம்ம வாழ்க்கையே இருக்க போட்ட பிச்சை தானா? அப்படி பாக்குறப்ப நானும் ஒரு பிச்சைக்காரன் தான், நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தான். யாரை பார்த்து பிச்சைக்காரன்? ஆனா நான் உங்களை பிச்சைக்காரன் சொல்லலன்னா நம்ம வாழ்க்கையே இயற்கை போட்ட பிச்சை தான். அதுல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் பிச்சைக்காரன் தான் அப்படிங்கிறத தான் சொல்றேன். அப்படி பாக்குறப்ப நானும் ஒரு பிச்சைக்காரன் தான், நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தான் சொன்னேன். இதை முதல் புரிஞ்சுக்கீங்கன்னா எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன மன்னிச்சிருக்கேண்ணா. போடா. அஞ்சலி என்னங்க சொல்லுங்க. அஞ்சலி, நெக்ஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டோட மகனுக்கு மேரேஜ் இருக்கு, ரெடி ஆயிடுங்க. நான் வரலங்க, நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஏன் வரல? எப்படிங்க வருது? கை கழுத்துல ஒரு நகை இல்ல, மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்லாம எனக்கு வேலையும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி நினைச்சுக்குவாங்க. என்னமா பண்ணுங்க. அம்மா சொல்லுங்க ஆதி. நீ பேசிக்கிட்டு என்ன கேட்டுக்கிட்டாம இருந்தேன். நகைன்னு சொல்லி நீங்க ஏமா கொலைப்படுறீங்க? நகைங்கிறது இயற்கையில இருந்து கிடைக்கிற தங்கங்கிற மூலகத்துல இருக்குது. அது இல்லங்கிறதுக்காக நீங்க ஏமா கொலைப்படுறீங்க? இருக்கிறவங்க போட்டுக்கிறாங்க, இல்லாதவங்க அதை பத்தி தெரிஞ்சு கூட பார்ப்பாங்க. இதை பத்தி நீங்க ஏமா கொலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியாதானே? பெரிய தத்துவ
சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஏன்டா இங்க வீட்டுக்கு வந்தீங்க? பாட்டி கீழே விழுந்துட்டானா? பாட்டி கீழே விழுந்துட்டான்னு வந்தா எனக்கு அப்பா திட்ட மாட்டாரா? ஆதி, ஏன்ப்பா அவனை ஏசிட்டு இருக்க? இல்லப்பா, உங்களுக்கு வயசு போச்சா? நீங்க எப்படி திட்ட தான் போறீங்க? உங்க வேலையை சரி லேசாக்குறேனே. இல்லப்பா, பாட்டி ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருக்காங்க. இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அன்னைக்கு நீங்க தானேப்பா சொன்னீங்க பாட்டி சொல்றது தான் சரி, ஜாதி மதம் எல்லாம் பிரிச்சு பார்க்கணும்ட்டு. இப்போ உங்க ஜாதி மதம் எல்லாம் எங்க போச்சு? ஏன்ப்பா அப்படி சுயநலமான எடுத்துக்கிறீங்க? என்னப்பா அப்பா பொசுக்கு இப்படி பேசிக்கிட்ட? உங்களை மட்டும் சொல்லப்பா, பொதுவா சொல்றேன். அவங்களுக்கு ஒரு தேவைன்னா மட்டும் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்ப்பா அப்படி சுயநலமா இருக்காங்க? மனிதர்களை மட்டும் பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிப்பா. சரிப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. மன்னிப்புக்காக சொல்லப்பா, இதுதான் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சு வாங்கப்பா. சரிப்பா, புரிஞ்சுக்கிறேன்ப்பா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்டா. சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரோம். அப்படியோ? சரி, கரெக்ட் பார்ப்போம். பாய்டா. ஓ, நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு. ஆனா நான் சொல்றதையும் கேட்கறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா என்ன, அது வயதானவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்குது. நம்ம ஏன் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது? இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னா அவங்க இதை குறிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளுக்கு காரணத்தையும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஏன் இளைஞர்களுக்கான தத்துவ கல்வி அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிக்க முடியாது? அதை ஆரம்பிச்சோம்னு சொன்னோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி புரிஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் சரியான ஐடியா. இளைஞர்களுக்கான இலவச தத்துவ கல்வியை வந்து ஆரம்பிப்போம். இளைஞர்களுக்கு தத்துவ கல்வின்னு ஆரம்பிச்ச போஸ்டர் ஒன்று ரெடியா இருக்கு. இதை எனக்கு ஒட்டி வைப்போம். இதை பார்த்துட்டாச்சும் நிறைய பேர் வருவாங்களா இருக்கும். எங்களுக்கும் அப்படித்தான் ரஷா இருக்கு. ஷாயிஷா, அங்க பாரு, ஏதோ போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்கு. உன் வாழ்க்கை உன் சிந்தையிலே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு என்னமோ போட்டிருக்கடி. இத வாசிக்கிறப்ப நமக்குள்ள நிறைய கேள்விகள் ஏற்படுதுல்ல? ஆமாடி, எனக்குள்ளே நிறைய கேள்விகள் ஏற்படுது. நம்மளோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும்னா நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்தா சரின்னு நினைக்கிறேன். ஆனா ஐஷு, அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு தெரியும் ஷாயிஷா, இங்க பக்கத்துல தான் இருக்கு. அப்ப வா, போய் பார்ப்போம். வா. தம்பி குரு, அந்த சேர்ல எடுத்து வாப்பா. ஆயிருந்தா குரு எடுத்துக்கோ. வச்சிட்டே குரு. சரி, தேங்க்யூப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, யார் நீங்களாம்? நீங்க ஒட்டியிருக்க போஸ்டர் பார்த்து வந்திருக்கோம் சார். ஓ, வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி வந்துருக்கீங்களா? ஆமா சார். முதல் பாருங்க. வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு வந்திருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கும். ஆமா சார், வாழ்க்கையை பத்தி எங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப கேள்விகள்லாம் வர கேள்விகளே. என் பேர் ஆயிஷா சார். என்னோட கேள்வி, இயற்கை என்றால் என்ன? நம்ம ஏன் இயற்கையை புரிஞ்சு வாழணும்? ஓகே. இப்ப நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் வாழ்க்கைக்கு இந்த காலத்துக்கு தேவையான கேள்விகள். இதற்கான பதில நான் ஒரே வார்த்தையில சொல்லாம விளங்கப்படுத்துறேன். அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கீங்க. இதுல இருந்து வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டோம் சார். அப்ப வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் வந்ததா? ஆமா சார். மூட நம்பிக்கைகள்லாம் எப்படி சார் நம்புற மாதிரியே இருக்கு? ஓகே, இன்னைக்கு தானே வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். மூட நம்பிக்கைங்கிறத வந்து பிறகு ஒருக்கா பார்ப்போம். இன்றைக்கு கிளாஸ் வந்து அவ்வளவுதான். நீங்க கேட்டு நாங்கள் ஓகே சார். மறுநாள் காலையில் மீண்டும் வகுப்பறைக்குள் மாணவர்களின் வருகை இடம்பெறல். எக்ஸ்கியூஸ் மீ சார்.
வாங்க, நீங்க வெளியில வந்துட்டீங்களா? ஆமா சார், நீங்க கத்துக் கொடுத்த விஷயம் எங்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கனால கத்துக்கிறதுக்காக வெளியில வந்துட்டோம். சரி உட்காருங்க. ஓகே சார். அப்புறம் நேற்று படிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் எப்படி? நாங்க படிச்சதை போய் வீட்ல சொன்னோம் சார். ஆனா வீட்லயும் சரி ஊர்லயும் சரி நாங்க சொல்றதை யாருமே காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் நீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்கன்னு சொல்றாங்க சார். ஓகே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ அவங்க இவ்வளோ காலம் வாழ்ந்த அவங்களோட ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வாழ்றாங்களே தவிர சரியான விஷயங்களை அவங்க புரிஞ்சு வாழல. அதனால நீங்கள் தான் சரியான விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் மேனேஜ் பண்ணி வாழணும். அப்படின்னா எங்களை நடிச்சு வாழ சொல்றீங்களா? நடிச்சு வாழ சொல்லல, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் மேனேஜ் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். நேற்று கேட்டீங்க இல்லையா மூட நம்பிக்கைன்னா என்னன்ட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். கல்லையும் மரத்தையும் கடவுளை வணங்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஏன்னு சொன்னோம்னா என்னையும் சரி உங்களையும் சரி இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருட்களையும் சரி இந்த பிரபஞ்சத்தையும் சரி இயக்குறதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி எனக்குள்ள மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் மரத்தையும் கல்லையும் கடவுளா வணங்குறாங்க. இதுல எப்படி மூட நம்பிக்கை வருதுன்னா இதை வணங்குறதுனால நமக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறது தப்பான விஷயம். தத்துவம் படிச்சுட்டா மட்டும் இயற்கையில இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது. சரியா? அதனால வாழ்க்கைனா என்னங்கிறது மட்டும்தான் தத்துவம் சொல்லுது தவிர இயற்கையில நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது. சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் உண்மை அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட விட்டு இதை சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நீங்க அவங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு சரியான விஷயங்களையும் புரிஞ்சு வரணும். ஓகே, அதுக்கப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தா? ஆமா சார், மரணம்ங்கிறது மனிதனுக்கு மட்டும்தானா? ஓகே, மரணம்ங்கிறத ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னா மரணங்கிறத யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால தானே கேட்குறீங்க? ஆமா சார். ஓகே, மரணம்ங்கிறத பார்ப்போம். இதுல இருந்து மரணம்ங்கிறது இயற்கையில இருக்க எல்லா அம்சங்களுக்கும் பொதுவானது. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஓகே, அப்ப மரணம்ங்கிறது இயற்கையில இருக்க ஒரு அம்சமே தவிர இதனால உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்லை. சரியா? அதனால உணர்ச்சிக்கு அடிமையாகாம புத்தி ரீதியா செயல்படணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான செக்ஷன்ல உள்ள விஷயம். ஓகேவா? இன்றைக்கு மரணம்ங்கிற செக்ஷனோட உங்களுக்கு பாடம் முடியும். ஓகே சார். இதுபோல் பல மாதங்களாக பல விடயங்களை இந்த மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். ஓகேவா? இன்றைக்கான பாடம் வாழ்க்கை என்னன்னு சொல்லி இது வரைக்கும் படிச்சதுல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இனிமே வர காலம் உங்களுக்கு டவுட்ஸ் பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ. என்னமா இருக்கீங்க? சொல்லுமா, இங்க தான் கிச்சன்ல. அங்கே இருக்கீங்க? ஆமாமா. அம்மா ஒரு பேசலாமா? பேசலாமே. சொல்லு, என்ன விஷயம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் எக்ஸாம் செஞ்சேன்? ஆமா, போன கிழமை எல்லாம் தூங்க விடாம பதப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா. ரிசல்ட் வந்துருச்சா? ஆமா, ரிசல்ட் வந்துச்சுதான். ரிப்போர்ட் கார்டோட வந்திருக்கேன். என்னடி இது? ஒரே WW எடுத்து வச்சிருக்க. என்னடி செஞ்சு வச்சிருக்க நீனு? டேய், நம்ம குடும்பப்படுற கஷ்டத்துக்கு என்னடி நீ இப்படி செஞ்சு வச்சிருக்க? இதுதான் நீ படிக்கிறதா? இதுதான் நீ ஸ்கூல் போயிட்டு படிக்கிறதா? என்னடி பண்ணி வச்சிருக்க? உங்க அப்பா எதுவும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் தானே? டீச்சர்ஸ் ஒழுங்கா படிச்சு கொடுக்கல, நீங்க என்னடா செஞ்சீங்களோ? நல்ல கதையா இருக்குடி. பேசாம நீ செத்து போயிடி. நீ உயிரோட இருந்து மட்டும் என்னதுக்கு? 10 மாசம் சுமந்து பெத்து இப்படி 9 பாட்டி ஃபெயில் விட்டுட்டு வந்திருக்க. பேசாம செத்து போயிடு. நாளைக்கே தூக்கி போட்டு 8ஆம் நாள் கருமாரியை முடிச்சிட்டு 7 சனி முடிச்சு நிம்மதியா இருக்கேன். புடி. இப்படி இவளை பெத்ததுக்கு என்னைய 10, 9, 8, 7 இப்படி கணக்கு வாக்கியார் கொண்டாடிமா என்னை குழம்ப விட்டுட்டான். நான் பேசாம செத்துடலாம் போல இருக்கு. வாழ்றதுக்கு பேசாம செத்துடலாம். நான் அந்த குடும்பத்துக்கு பாரமா தான் இருக்கேன்ல. இப்பயே போறேன். என் வீட்டுக்கு பக்கத்துல ஆளுங்க இருக்கு. அதுலயே நான் தூக்கு போட்டு சாவ போறேன். அக்கா, என்ன பண்றீங்க? தங்கச்சி கையை விடுங்க தங்கச்சி. எதுக்காக அக்கா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க? நான் ரிசர்ச் எடுக்கலையா? அதுதான் எங்க அம்மாவுக்கு பிரச்சனை. அவ்வளவு தயக்கா? அதுக்காக சாக போறீங்களா? வாழ்க்கைங்கிறது புத்திக்கு உணர்வுக்குமான மோதல்கா.
இல்லக்கா, நம்ம தான் உணர்வு ரீதியா செயல்படாம புத்தியா சிந்திச்சு செயல்படணும். அம்மா இன்னைக்கு ஏசிட்டாங்க, நீங்க சாக போறீங்க. அதே அம்மா தான் நாளைக்கு சந்தோஷமா பேசுவாங்க. இன்பம் துன்பம் எல்லாம் சேர்ந்ததுதாக்கா வாழ்க்கை. நம்ம தான் எல்லாத்தையும் பிரிச்சு வாழ கத்துக்கணும். இனிமே இந்த மாதிரி முடிவு எப்பயுமே எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி தங்கச்சி, இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நான் திரும்ப ஒருக்கா செய்ய மாட்டேன். உங்களுக்கு சொல்றேன். எனக்கு கிளாஸ் லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரி தங்கச்சி, நீங்க கவனமா போயிட்டு வாங்க. வாழ்க்கைனா என்னங்கிறதுக்கு நான் எழுதின புத்தகம் இருக்கு. இந்த மாணவர்கள் வந்தாங்கன்னா இதை கொடுத்து எல்லாத்துக்கும் பிரயோகிக்க சொல்லலாமே. எங்க இன்னும் இல்லை காணோம். இன்னையோட இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சாச்சு. இதை அவன் வந்தா தானே கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கலாம். இன்னும் காணுமே. சரி, இதை வைப்போம். ஏன் ஆமா, இவர் என்ன இந்த டைம்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு? குரு குரு என்னாச்சு தெரியல, எழுத மாட்டேங்கிறாரு. நம்ம குரு வீட்டுல போயிட்டு சொல்லிட்டு வருவோம். வாமா. ஐயா, நான் ஆதி சாரோட ஆசிரமத்துல இருக்கோம். நான் சொல்லுங்கம்மா. ஏமா இது பிரச்சனையா? என்ன தெரியாது, அவங்க எப்படி இருக்கிற ஒரு தூங்கிட்டே இருக்காரு. நான் எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லை. என்னம்மா சொல்றீங்க? அஞ்சலி, ஆதிக்கு என்ன பிரச்சனையா? வா ஃபர்ஸ்ட் போ. ஆதி என்னங்க ஆச்சு நம்ம பையனுக்கு? பையன் செத்துட்டாமா. ஐயோ, நம்ம ஒரே பையன் செத்துட்டானே. அதுதான் இப்ப நாய்க்கு முன்னே தெரிஞ்சுக்காங்க. இப்ப வேற வயசு போன காலத்துல தனியா விட்டு போயிட்டானே. சரி ஐயா, அழுகாதீங்க. ஆனது ஆயிடுச்சு. இனிமே ஆக வேண்டியதா போகும். சரிமா, இன்னி நான் ரெண்டு பேரும் கோட் பண்றேன். டோவி பையன் ஆதி செத்துட்டா டோவி. அப்படியா? ஆமா டோவி. எங்க வரணும்? ஆதியோட குருகுலத்துக்கு வா டோவி. இருங்க வரேன். அக்கா, என்னன்னு தெரியல, காலையில இருந்து ஆசிரமத்துல ஒரே சத்தமா இருக்கு. என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? வாங்க, சீக்கிரமா குருகுலத்துக்கு போயிட்டு என்ன சத்தம் பார்ப்போம். அண்ணே, என்னாச்சு? ஏன் ஆதி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு? எங்க பையன் செத்துட்டாங்க. ஐயோ, அப்படியா? ஆதி, என்னடா ஆச்சு? நல்லா தனியா இருந்த. என்ன சாபமோ தெரியலையே. இந்த சின்ன வயசுலயே இறந்து போயிட்டே. நாங்க என்னடா பண்ணுவோம்? பெருசா தத்துவம் கிட்டவெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தானே, இப்படி அல்ப வயசுல போயிட்டானே. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தத்துவம் படிச்சா பட்டி இறப்பு இல்லைன்னா இராது. ஆனா வாழ்க்கை கொஞ்ச காலத்திலேயாவது யாரையும் இடைச்சிருந்தா வாழணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா? உங்களுக்காக தானே இதை இவ்வளவு பண்ணனா? கவலை ஆதி, உங்க கண்ணுல ஒரு தண்ணீர் துளி வருதா பாரு. கவலை இல்லாம இல்ல, கவலை இருக்கிறது ஒரு உணர்ச்சி தான். உணர்வுகள் மட்டுமே வாழ்க்கையாகிறதாமா. குரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இறப்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். உன்னோட அழிவுல இருந்தா இன்னொன்று ஆரம்பமாகுது. என்னம்மா நீங்க சொல்றீங்க? இன்னொரு அழிவுல இருந்து தான் ஆரம்பமாகுதா? இவனே இறந்து போயிட்டான், அப்ப எங்கம்மா ஆரம்பமாக போகுது? ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? குரு எல்லாரையுமே இயற்கையோட அம்சமா தான் பார்த்தாரு. அப்படி பார்த்தா நாங்களாம் இல்லையா? குரு விதைத்த விதைகளா தான் நாங்க இங்க இருக்கோம். குரு எங்களுக்கு சொல்லி தந்த எல்லா விஷயத்தையும் நாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்க தான் போறோம். இதுதான் புதிய ஆரம்பம். சரி, ஆக வேண்டிய வேலை பாப்போமா? சரி டோவி, என்ன டோவி செய்யணும்? பையனோட அப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும். அதுக்கு முன்னுக்கு ஒரு வாழை மொட்டை வெட்டி பரிகாரம் செய்யிருக்கு. ஐயா, இருங்க. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யறதுனால மட்டும் குரு திரும்பி வந்துட போறது இல்ல. குரு உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அதுதானே, ஏன் இப்படி இயற்கையில சும்மா இருக்கிற வாழை மரங்களை எல்லாம் வெட்டி இயற்கையை அழிக்க பாக்குறீங்க? டோவி, அவன் சொல்ற மாதிரி செய்யணும் டோவி. ஏன்னா என் பையன் இருக்கப்ப தான் அவன் சொன்ன எதுவுமே நான் கேட்கல. இப்ப அவன் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டானோ அதுதான் அந்த பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருக்கான். அதனால அவன் சொல்ற மாதிரி செய்யணும் டோவி. சரி, நீங்க ரெண்டு பேரும் பேச முடிவு வந்துருங்க. நான் மொட்டை போட்டு 5 10 சம்பாரிச்சுட்டு வந்தேன். என் வேலைக்கு ஆப்போசிட் தானே. உயிரே போயிடுச்சு, மயிர் மட்டும் இருக்கு.